தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடியினால் அவருக்கு தேவன் ஒரு மேய்ப்பராக காணப்பட்டார். As he surrendered himself as a sheep to the Almighty God, the Lord had been a shepherd to him. தேவன் நமக்கு மேய்ப்பராக காணப்படும் பட்சத்தில் நமக்கு கிடைக்கிறதான ஆசீர்வாதங்களை தான் அங்கே அவர் தன்னுடைய அனுபவத்திலிருந்து எடுத்து சொல்வதை நாம் பார்க்க முடியும். We can see that he is mentioning about the blessings that he received when he is made the Lord as a shepherd. நம்மளும் கூட எத்தனை பேருக்கு கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்ல முடியும்? How many of us can say the Lord is my shepherd, I shall not want? இது ஒரு எழுத்தின்படியாக அல்ல, ஆண்டவரை மேய்ப்பராக அனுபவித்தவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. And this is not a literal saying, but this is the one said by those who experience Lord as a shepherd in the life. நீங்க தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லுகிறதான அந்த வார்த்தைக்கு அர்த்தம் எந்த தேவையும் எனக்கு இல்லை, அல்லாவிட்டால் எந்த குறைவும் எனக்கு இல்லை என்று சொல்வதாக அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. And the word, the phrase that I shall not want is interpreted as that we do not have any need. எந்த ஒரு தேவை, கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறபடினால் எனக்கு எந்த குறைவும் இல்லை, எனக்கு இந்த உலகத்தில் எந்த தேவையும் எனக்கு ஆண்டவர் வைக்கவில்லை. அந்த தேவைகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றி விட்டார். As the Lord is already my shepherd, I do not need anything in this world, but the Lord has already fulfilled my needs. பாருங்கள், தாவீது தேவனை அவர் மேய்ப்பனாக அவர் அனுபவித்தபடியினால் அவர் மேய்ப்பனாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய ஜீவிதத்தில் ஒரு நன்மையும் அவருக்கு குறைவுபடவில்லை என்று அங்கே அவர் சொல்கிறார். David says that he did not need anything or did not have any want because he experienced the Lord as a shepherd. இன்றைக்கு உலகத்தில் பார்த்தால் பலருக்கு பலவிதமான தேவைகளை நாம் பார்க்க முடியும். The real world we can see many having with many needs. பலருக்கு பல குறைவுகள் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். We can also see that many are in want of many things. எந்த ஒரு ஐஸ்வர்யனாக இருக்கட்டும், எந்த ஒரு அதிகாரத்தில் உள்ள ஒரு மனிதனாக இருக்கட்டும், அவங்களுக்கிட்ட போய் நீங்க கேட்டு பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் நிறைவாக இருக்கிறதா என்று கேட்டால் அவர்கள் ஒரு நாளும் நிறைவாக இருக்கிறது என்று சொல்ல மாட்டார்கள். அவங்களுக்கு இன்னும் சில தேவைகள் இருப்பதை அவர்கள் சொல்லுவார்கள். If you ask any rich man or any man in authority, if you ask them if you want any need, they will say that I do not have everything, but I'm still in need. அவங்களுக்கு ஏதாவது குறைவு இருக்குதா என்று கேட்டால் ஐஸ்வர்யம் அவர்களுக்கு நிறைவாக இருக்கிறது, ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் அவர்களுக்கு சில குறைவுகள் இருக்கிறதை அவர்கள் கூட சொல்லுவார்கள். They themselves accept that they have some wants in this worldly life. அதாவது சுருங்க சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு மனிதனும் எல்லாவற்றினாலும் திருப்திப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை. Shortly said, no man is satisfied by anything of this world. இந்த உலகத்தில் ஒரு மனிதனையும் முழுவதுமாக திருப்திப்படுத்த முடியாது. You cannot satisfy any man completely in this world. உலக பொருள்கள் ஒன்றும் ஒரு மனிதனுடைய ஆத்மாவை அது திருப்திப்படுத்த முடியாதவைகளாக இருக்கிறது. The worldly goods cannot satisfy the soul of any man. இந்த உலகத்தில் இருக்கிறதான எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரீரத்தை கூட அது திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்காது. Anything of this world, it will not be able to satisfy even the body. ஒருவேளை தற்காலிகமாக சில திருப்தி அதில் உண்டாயிருக்கலாம், ஆனால் இந்த சரீரத்திற்கு இன்னும் தேவை இருந்து கொண்டே இருக்கும், குறைவு இருந்து கொண்டே இருக்கும். Perchance there may be a temporary satisfaction, but the body will still have the need. அதனால தான் எந்த ஒரு மனிதனை நீங்கள் நோக்கி கேட்டாலும் அவர்கள் சொல்லுவாங்க, திருப்தி அவங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு இன்னும் தேவை இருக்கிறது, இன்னும் குறைவு இருக்கிறது என்று அவர்களை உணர்கிறதை அவர்கள் சொல்லுவார்கள். Therefore, if you ask any man, they will still accept that they have need, they have want, they have still want. நான் ஒரு வயசான பாட்டி ஏகദേശம் 90 வயசு இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். I think about an old woman about 90 years old. அவங்க உடம்பு சரியில்லாம ரொம்ப சீரியஸாக இருந்தார். She was serious and not doing well. ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார். மூக்குல வாயில கையில எங்க பார்த்தாலும் டியூப். And she was had tubes everywhere and she was in the hospital. அப்போ ரொம்ப நாள் அவங்க ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. நான் அந்த டைம்ல என்ன கூப்பிட்டு ஜெபிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா சென்டர் ஃபெய்த் உடைய விசுவாசியாக அவர்கள் இருந்தார்கள். And she was a believer of the Center of Faith. She wanted me to come and pray. அப்போ அவங்களுக்கு என்ன பேர் யாரும் சொல்லிப்பாங்க கூட என்ன கூப்பிட்டு நீங்க வந்து கட்டாயம் ஜெபிக்கணும் அப்படி சொல்லி என்ன கூப்பிட்டு போயிருந்தாங்க. And they took me to her for prayer. சரி, நான் போய் ஜெபிக்க போனா அவங்களுடைய நிலவரம் ரொம்ப கவலைக்கிடமாக இருந்தது. When I went to pray, her state was in a miserable state. அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தார். And she was suffering like that. வயசாகி போச்சு. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்களோட உறவினர்களை கேட்டேன், எப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிடலாமா அப்படின்னு கேட்டேன். And as she was told, I asked the relatives, can we
we offer her up and pray? ஏன்னா வயசாயிடுச்சு, 90 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, இனி அவங்க இருந்து கூட என்ன இல்லை, நம்ம எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிடலாமா அப்படி சொல்லுங்க. And since he has crossed 90, I asked whether we could offer them. உறவினர்கள் அவங்க பேர பிள்ளைங்களா இருக்கிறாங்க, அவங்களாம் ஓகே சொல்லிட்டாங்க. சரி, All the grandchildren. கஷ்டப்படுறத பார்த்தா எங்களுக்கு சகிக்க முடியல, ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிருங்க. We cannot bear her suffering, so you offer her and pray, they said to me. பக்கத்தில் அவங்களுடைய ரிலேட்டிவ் வந்து இருக்கும், அவங்ககிட்ட ஒன்று என்ன செஞ்சிருவோம், கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்கறதுக்காக போனாங்க. One of relatives wanted to ask her about her opinion about this. அவங்க கண்ணு போன போக்கு பார்க்கணும், கண்ணெல்லாம் மட்டும் அப்படின்னு சொல்றாங்க. And she was resisting, she was not willing. அவங்களுக்கு வந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறது அவங்க அப்படி விசுவாசி தான். She is a believer. அப்போ நான் கேட்டேன், என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு, என்ன விஷயம் கேளுங்க, ஏதோ சம்திங் இருக்கு நீங்க கேளுங்க அப்படின்னு சொன்னேன். Then I told them, what is the problem, ask her. அப்போ அவங்களுக்கு வாய் திறந்து பேச முடியல. ஆனா அந்த வெளியே இதுல சொன்னாங்க, பேர பையன் பக்கத்துல நிற்கிறான், அவனுடைய கல்யாணத்தை பார்க்கணுமா. யாருட? அவனுக்கு இப்பதான் 10-15 வயசு ஆச்சு, அப்படின்னா இன்னும் 10 வருஷம் இருக்கணும். பேர பையனுடைய கல்யாணம் பார்க்கணும், அவனுக்கு கல்யாணம் பார்க்கணும்னு சொல்லி. And she said at some point that she wanted to see the marriage of her grandson who was 15 years old. நான் ஜெபிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் சுகமாயி ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு வந்துட்டாங்க. And after that I prayed and came and she got healed and 90 வயசு ஆச்சு, இன்னும் என்ன தெரியல, ஆசை தீரவே. The sin desire never got satisfied even at the age of 90. பிரதர் சொல்லி சந்தோஷமா சொல்லுவாங்கன்னு பார்த்தா இல்ல, இன்னும் இருக்கு, இன்னும் தேவை இருக்கு, இன்னும் ஆசை இருக்கு, இன்னும் குறைவு இருக்கு. And still she had the desire, still she had some wants. இப்படித்தான் இன்றைக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள். Today the men are like this. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய மேய்ப்பனாக அவர் இருந்தால், நம்முடைய ஆண்டவர் நமக்கு மேய்ப்பனாக இருந்தால், நமக்கு எந்த குறைவும் இருக்காது, எந்த தேவையும் நமக்கு இருக்காது. But if the Lord be our shepherd, we will not any want or any need. முழுவதும் நிறைவாக்கப்பட்ட, சம்பூர்ணமாக்கப்பட்ட, சந்தோஷமாக்கப்பட்ட அந்த நிலவரத்துக்குள்ள நாம் ஜீவிக்கக்கூடியவர்களாக இருப்போம். அதை அனுபவித்த தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். David says, the Lord is my shepherd, I shall not want. உங்கள் எத்தனை பேருக்கு அப்படி சொல்ல முடியும்? How many of you can say like that? கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். The Lord is my shepherd. இந்த வசனத்தை நான் பல தடவை படித்திருக்கிறேன். ஆனால் 2 நாளுக்கு முன்னாடி தான் இந்த வசனத்தை தியானிக்க வேண்டும் என்று நான் வாஞ்சித்தேன். I read this word many times, but 2 days ago only I wanted to meditate on இது it. படிக்க பரிசுத்தவான்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த சில சத்தியங்கள் இருக்கிறது, ஆவியானவர் எனக்கு உணர்த்தி கொடுத்த சில சத்தியங்களும் இருக்கிறது. And I read it, there are some truths which are given to me by the apostles. இந்த வசனத்தை, ஒரே வசனத்தை வாசிக்கும் போதே பாருங்கள், அவர் எவ்வளவு உரிமையாய் சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பர். And he is rightfully saying, the Lord is my shepherd. அப்படி அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் ஆண்டவருக்கும் அவருக்கும் அவ்வளவு ஐக்கியம், உறவு இருந்திருக்கிறது. He is saying like that, he has such a fellowship with the Lord. பாருங்கள், அந்த மேய்ப்பனுக்கும் ஆடுக்கும், ஆடுக்கும் மேய்ப்பனுக்கும் அவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருந்தபடியினால் அவர் வேற யாருக்கும் அந்த மேய்ப்பனை விட்டு கொடுக்க வாஞ்சிக்கவில்லை. அவர் சொல்கிறார், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பன். And he did not want to give the shepherd to anyone else because of the relationship he had with him, and that is why he says, the Lord is my shepherd. நம்மள எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? How many of us can say like that? ஆண்டவரோடு நமக்கு நெருங்கிய உறவு இருந்தால் நம்ம தைரியமா சொல்லுவோம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். We have a close relationship with the Lord, we can boldly say. தைரியமா எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? How many of you boldly can declare? சொல்லுகிறவர்கள் தைரியமாய் கையை உயர்த்தி கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர் என்று சொல்லுங்கள். கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர். The Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பர். The Lord is my shepherd. நம்முடைய ஆண்டவர் அவர் நமக்கு சொந்தமான, நமக்கு மாத்திரமே சொந்தமான மேய்ப்பராக இருக்கிறார். Our Lord is the shepherd who belongs only to us. ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பராக இருந்தால் நமக்கு ஒரு நன்மையும் குறைவு வரவே வராது. If the Lord be our shepherd, we will not want anything. அப்படியானால் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் குறைவு வருகிறது? Then why do we have wants? ஏன் நாம் தாழ்ச்சி அடைகிறோம்? Why are we in want? பாருங்கள், இந்த தாழ்ச்சி என்கிறதான அந்த வார்த்தையை பைபிளில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தால் சில இடங்கள் அந்த தாழ்ச்சி என்கிற வார்த்தைகள் பிரயோஜனப்படுத்தப்பட்டிருக்கிறது. If you search in the Bible, this particular word is used in many places. 34ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். 34th Psalm we read that young lions do lack and suffer hunger. சாதாரணமாக சிங்கக்குட்டிகள் நல்ல பலம் உள்ளவைகள். The young lions are very strong. அவங்களுக்கு நல்ல பலம் இருக்கிறபடினால் எந்த நேரத்திலும் எந்த விலங்குகளையும் அடித்து புசிக்கக்கூடிய, தங்களை திருப்திப்படுத்திக்கக்கூடியதான வல்லமை அதற்கு இருக்கிறது.
are very strong. They have the power to kill any beast and satisfy the அவைகள் ஒரு நாளும் பசித்திருக்க வேண்டிய அவசியமில்லை, தாழ்ச்சி அடைய வேண்டிய அவசியமில்லை. They will never be in lack or want. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடையும். But here it's mentioned the young lions do lack. இந்த உலகத்தில் இருக்கிற பலவான்கள் அவர்களைத் தான் இந்த சிங்க குட்டிகள் வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. And these young lions reveal the mighty ones of the world. இந்த உலகத்தில் அநேக ஞானிகள் இருக்கிறார்கள். There are many wise people in this இந்த world. உலகத்தில் அநேக பலவான்கள் இருக்கிறார்கள். There are many strong ones in the world. கணம் பொருந்தினவர்கள் இருக்கிறார்கள். And honorable men in this world. அவர்கள் கூட சில சந்தர்ப்பங்களில் சூழ்நிலைகளில் தாழ்ச்சி அடைவார்கள், குறைவுபடுவார்கள். And they will also be in want or need in some circumstances. அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று அங்கே சங்கீதக்காரன் மீண்டுமாக சொல்கிறார். Here the psalmist says again that those who seek the Lord will not lack any good thing. அப்ப தாழ்ச்சி என்று சொல்வது இன்னும் பல இடங்களில் அந்த வார்த்தையை நாம் பார்க்க முடியும். And we can see about this want or lack. மழை தாழ்ச்சியான வருஷங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. And they were in the want of rain. மழை இல்லாத வருஷங்கள் அல்ல, மழை தாழ்ச்சியான மழை குறைந்த வருஷங்கள். And the rainfall were on the decrease. ஆசீர்வாதங்கள் குறைவுபடுகிறதான காரியத்தை தான் நாங்கள் தாழ்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And here the want is mentioned as where the lack of blessings. ஆனால் தேவன் நமக்கு மேய்ப்பராக இருந்தால், கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருந்தால், நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் தாழ்ச்சி அடைய மாட்டோம். If the Lord be our shepherd, we will never be in want in any situation. நம்முடைய மேய்ப்பராக இருந்தால் நாம் எந்த காரியத்திலும் தாழ்ச்சி அடைய மாட்டோம். The Lord be our shepherd, we will not be lacking in anything. தேவன் நம்முடைய மேய்ப்பராக இருந்தால் நாம் எந்த இடத்திலும் தாழ்ச்சி அடைய மாட்டோம். If the Lord be our shepherd, we will not be lacking in any நாம் place. தாழ்ச்சி அடைகிறோம் என்று சொன்னால் தேவன் நமக்கு மேய்ப்பராக இல்லை. If you are lacking, the Lord is not a shepherd. நாம் தாழ்ச்சி அடைகிறோம் என்று சொன்னால் நாம் அவருடைய ஆடுகளாக ஒப்பு கொடுக்கவில்லை. If you are in want, we have not offered ourselves as sheep. நாம் அவருடைய ஆடுகளாக இருந்தால் தான் அவர் நமக்கு மேய்ப்பராக இருப்பார். Only if we be his sheep, he will be a shepherd. நாம் அவருக்கு ஆடுகளாகவும் அவர் நமக்கு மேய்ப்பராகவும் இருந்தால் தான் நமக்கு தாழ்ச்சி உண்டாகாது. We will not have want only if we are his sheep and he is our shepherd. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அநேகர் அவருடைய ஆடுகளாக நம்மை அவருக்கு ஒப்பு கொடுக்காததினால் பல காரியங்களில் தாழ்ச்சி விடுகிறோம், குறைவுபடுகிறோம். And we lack in many things and we are in want because we have not offered ourselves as a sheep to இந்த him. ஆடுகளுக்கு சில சுபாவங்கள் இருப்பதாக வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. In the scripture it is mentioned about some character traits of this sheep. அந்த ஆடுகளை போல அந்த நிலவரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தால் தான் அவர் நமக்கு மேய்ப்பராக இருப்பார். And only if we surrender as a sheep in that such a way, he will be a shepherd. நாம் ஆடுகளாக இல்லாமல் சிங்கமாக, புலியாக, நரியாக, ஓநாயாக இருந்தால் ஆண்டவர் நமக்கு மேய்ப்பராக இருக்க மாட்டார். If we do not be as a sheep but as a lion or any fox, he will not be a shepherd. யோசித்து பாருங்கள், தேவன் நமக்கு ஒரு மேய்ப்பராக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு ஆடாக இருக்க வேண்டும். You consider we have to be a sheep first if the Lord wants to be a shepherd. ஆண்டவர் நம்மை ஒரு ஆடுக்கு ஒப்பாகத்தான் கம்பேர் பண்ணுகிறார், ஒப்பிட்டு சொல்ல விரும்புகிறார். The Lord is comparing us to a sheep. நான் உங்களை ஓநாய்களுக்குள்ள ஒரு ஆட்டுக்குட்டி அனுப்புவது போல நான் அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். The Lord says, I send you as a sheep among the wolves. நம்மை ஓநாய்களாக ஆண்டவர் அனுப்பவில்லை. The Lord did not send us as நம்மை wolves. சிங்கமாக, கரடியாக கர்த்தர் வைக்கவில்லை. He did not send us as lion or bear. ஆடாக, ஒரு ஆட்டுக்குட்டியாக ஆண்டவர் வைக்கிறார். As a sheep and a lamb he is sending us. அப்ப பாருங்க, ஆட்டுக்கு சில விசேஷ அனுபவம் இருக்கிறது. நாம் அந்த ஆடாக மாறினால் தான் அவர் நமக்கு மேய்ப்பராக இருப்பார். There is some special experience for the sheep and if we only be நீங்க உங்களை சிங்கமாக, கரடியாக, ஓநாயாக, நரியாக வெளிப்படுத்தினால் கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராக இருக்க மாட்டார். if you reveal yourself as a lion or any fox, the Lord will not be revealed to you. இந்த ஆடுகளுக்கு சில விசேஷ சுபாவங்களை குறித்து நாம் வேதவசனத்தில் வாசிக்க முடியும். The scripture we can read about some characters of the sheep. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, Deuteronomy 28:5. யோவான் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். John 10:1. 3 and 3. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஆடுகள் அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. Sheep hearken to his voice. இதுதான் ஆடுகளுக்கும் மேய்ப்பனுக்கும் இடையே இருக்கிறதான முக்கியமான உறவு. And this is the important relationship between the shepherd and the sheep. ஒரு மேய்ப்பன் இருந்தால் அந்த ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். If there is a sheep, it will hear the voice of the shepherd. அந்த மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்காது. The sheep without shepherd will not know the voice of the shepherd. நமக்கு தேவன் மேய்ப்பராக இருந்தால், நாம் அவருடைய ஆடுகளாக இருந்தால் அவருடைய சத்தத்தை நாம் அறிந்திருப்போம், அவருடைய சத்தத்தை நாம் செவி கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். And we will know the voice of our Lord and also hearken to him if the Lord be a shepherd. சிலருக்கு மேய்ப்பனோடு சரியான ஐக்கியம் இல்லாதபடியினால் மேய்ப்பனுடைய சத்தத்தை சரியாக
சரியான முறையில் அவர்களால் புரிந்து கொள்ள முடிகிறதில்லை. Some are not able to understand the voice of the shepherd because they are not in good relationship with him. மேய்ப்பனோடு நெருங்கி ஐக்கியம் வைத்திருக்கிறதான அந்த ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை நன்றாக அறிந்திருக்கும். And the sheep which have a very good relationship with the shepherd will know the voice of the ஏனென்றால் shepherd. சில அந்நிய சத்தங்களும் உண்டு. Because there are some strange voices also. சில பொல்லாத மேய்ப்பர்கள் உண்டு. Some wicked shepherds are also there. வேதவசனத்தில் அதை குறித்து நாம் வாசிக்க முடியும். And we can read in the scripture about that. புத்தி இல்லாத மேய்ப்பர்கள் And the foolish shepherds. அடுத்ததாக இன்னும் 2-3 மேய்ப்பர்களை குறித்து வேதவசனத்தில் நாம் வாசிக்கலாம். And we can read about 2 or 3 shepherds. வாசிகள் சகரியா 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது Zechariah chapter 11. அங்கே பிரயோஜனமற்ற அந்த மேய்ப்பனை குறித்தும் அதீனனான மூடனான ஒரு மேய்ப்பனை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. Here it is mentioned about the unprofitable shepherd and also a foolish shepherd. வாசிங்கள் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கள். கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்தில் எறிந்து விடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகள் குயவனுக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் எறிந்து விட்டேன். நான் யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இருக்கிற சகோதரர்களை அற்றுப்போக பண்ணும்படிக்கு நிக்கிரகம் எண்ணப்பட்ட என் 2ஆம் கோலையும் முறித்தேன். கர்த்தர் என்னை நோக்கி நீ மதியற்ற ஒரு மேய்ப்பனுடைய ஆயுதங்களை இங்கே மதியற்ற மேய்ப்பனுடைய ஆயுதங்கள் என்று மதியற்ற மேய்ப்பனை குறித்து சொல்லுகிறார். Here he is talking about the foolish shepherd. இதோ நான் தேசத்திலே ஒரு மேய்ப்பனை எழும்ப பண்ணுவேன். அவன் அதமாக்கிறவைகளை பராமரிக்காமலும் சிதறுண்டதை தேடாமலும் நொறுங்குண்டதை குணமாக்காமலும் இளைத்திருக்கிறதை ஆதரிக்காமலும் கொழுத்ததை மாம்சத்தை தின்று அவைகளுடைய குழம்புகளை உடைத்து போடுவான். மந்தையை கைவிடுகிற அபத்தமான மேய்ப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். Here it is mentioned as idle shepherd. ஒன்று மதியற்ற மேய்ப்பன். First one is the foolish shepherd. இரண்டாவது அபத்தமான மேய்ப்பன். Second, idle shepherd. இந்த இப்படிப்பட்ட ரெண்டு மேய்ப்பனை பிசாசுடைய அவனை அந்த சத்ருவை தான் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். And these two shepherds reveal the devil or enemy. அவன் மதியற்றதான மேய்ப்பன். He is a foolish shepherd. அது மட்டுமல்ல, அவன் அபத்தமான மேய்ப்பன். Not only that, he is also idle shepherd. அவன் நமக்கு ஆசீர்வாதங்களை அல்ல தீமையான காரியங்களை கொடுக்கக்கூடியவனாய் இருக்கிறார். And he is the one who gives us wicked things, not the blessings. அவனை குறித்து ஆண்டவர் 10ஆம் அதிகாரத்தில் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது when the Lord says about him in John 10 அவன் திருடன் என்று அவனை சொல்லுகிறார். he mentions him as a திருடன், கொல்லவும் அழிக்கவும் அவன் வருகிறான். and a thief comes to steal, kill and destroy. அவன் திருடுறான். முதல்ல அவன் திருடுகிறான். First of all, he steals. அவனுடைய நோக்கம் அழிக்க வேண்டும். His purpose is to kill. அவனுடைய நோக்கம் கொல்ல வேண்டும். His purpose is to kill and kill. இந்த மேய்ப்பனுடைய நோக்கம். And these are the purposes of the shepherd. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது மதியற்ற மேய்ப்பன். That is why it is mentioned there, foolish shepherd. அவன் அபத்தமான மேய்ப்பன். He is an idle shepherd. நம்ம தான் அந்த மேய்ப்பரை தெரிந்தெடுக்க வேண்டும். And we have to choose a shepherd. இந்த மேய்ப்பர்கள் பல சத்தங்கள் இடுவார்கள். And these shepherds will make many voices. இந்த மேய்ப்பர்களை குறித்து வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். And about the shepherd is mentioned in the scripture as rabbit அவர்கள் holes. பொய் போதகங்களை செய்வார்கள். And they will do false preachings. அவர்கள் துரு உபதேசங்களை சொல்லுவார்கள். And they will do wrong doctrines. இவர்கள் ஜனங்களை வஞ்சிக்கும்படியாக பலவிதமான கள்ள தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார்கள். And false prophecies they will do to deceive the people. இப்படி ஜனங்களை வஞ்சிக்கக்கூடிய பட்சிக்கிற ஓநாய்கள். And they are the rabbit wolves to deceive people. அவர்கள் அபத்தமான மேய்ப்பர். They are idle shepherds. மதியற்ற மேய்ப்பர். Foolish shepherds. அவருடைய நோக்கம் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. Their intention is to steal, kill and destroy. இந்த மேய்ப்பருடைய சத்தத்தை கூட ஆடுகள் கேட்கும், ஆனால் அது புரிந்து கொள்ள வேண்டும். The sheep will also hear these voices of the shepherd, but they have to understand. என்னுடைய மேய்ப்பனுடைய சத்தம் அல்ல. This is not the voice of my shepherd. இந்த சத்தம் தேவனோடு நாம் நெருங்கி இருக்க தேவனுடைய சத்தத்தை நாம் அருமையாக கேட்க முடியும். As we get closer to the Lord, we can hear clearly the voice of the Lord. ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கவனமாய் கேட்டால், if you attentively listen to the voice of the Lord, மேய்ப்பனுடைய சத்தத்தை நாம் கவனமாக கேட்டு அதற்கு செவி கொடுத்தால் கர்த்தர் நமக்கு अनेक ஆசீர்வாதங்களை தருகிறார். the Lord will give us many blessings if we attentively hear this voice and ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அநேகர் தேவனுடைய சத்தத்தை கவனமாய் கேட்பதில்லை. But we the children of God are not listening the voice of the Lord diligently. என்னுடைய சத்தத்தை கவனமாய் கேட்டால், if you hearken to my word diligently, நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். I will not put none of the diseases upon you. நானே உன்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். Lord says, I am the Lord that healeth thee. அது மாத்திரமல்ல, நீங்கள் என்னுடைய
கேட்டு செவி கொடுத்தால், if you hearken to my voice diligently, பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை சகல ஜாதிகளிலும் மேன்மையான ஜாதியாக நான் வைப்பேன். I will make your nation a great nation among all nations. வாசிங்கள், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். Deuteronomy 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பாருங்கள், உன்னை சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். He will set thee on high above all nations. அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்தால், If you truly hearken to the voice, அந்த சத்தத்தை உண்மையாய் நீ கவனித்து அதுக்கு செவி கொடுத்தால், கர்த்தர் உன்னை சகல ஜனங்களிலும் ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். if you hearken to the voice of the Lord diligently, He will set you on high among all nations. நம்ம சகல ஜாதிகளை காட்டிலும் மேன்மையானவர்களாக மாற முடியாமல் போகிறோம். காரணம் என்ன? Why are we not able to become high above all அவருடைய nations? சத்தத்தை நம்ம கேட்கிறோம், ஆனால் அதுக்கு செவி கொடுப்பதில்லை. We are hearing His voice, but we are not hearkening into it. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிகிறது இல்ல. We don't obey the voice of the Lord. இதனால தான் இன்றைக்கு மற்ற இடங்கள்ல நம்ம தாழ்த்தப்படுகிறோம். That is why we are humiliated in many places. ஆபீஸ்ல, வேலை ஸ்தலங்கள்ல நம்ம தாழ்த்தப்படுகிறோம். In work spot and offices, we are humiliated. குடும்பங்கள்ல நம்ம தாழ்த்தப்படுகிறோம். Among the families, we are humiliated. படிக்கிற இடங்கள்ல தாழ்த்தப்படுகிறோம். In a place of education, we are humiliated. இதற்கு காரணம் என்ன? What is the reason for all that? தேவனுடைய ஆடுகள் தான், ஆனால் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறது இல்ல. We are the sheep of the Lord, but we do not obey the voice of the Lord. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது, தைரியமாய் சொல்ல முடியாது, கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர். If you do not obey the voice of the Lord, you cannot boldly say, the Lord is my shepherd. நாம் ஆண்டவருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவருடைய சத்தத்தையும் கவனமாய் கேட்டு நடந்தால், பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். If you hearken to the law of the Lord and ordinances of the Lord and walk accordingly, He says, I will not make you tail but head. அதே அதிகாரத்தில் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். Deuteronomy 28:14. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தருடைய வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவார். கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். If you hearken to the voice of the Lord, you will not. The Lord will make you head and not the tail, and thou shalt not above only and not below. தலையாக முடியவில்லை, We are not able to become a head. நம்மால் மேன்மையாய் உயர்த்தப்பட முடியவில்லை. We cannot be exalted high. காரணம், அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கல. The reason we do not hearken diligently to His voice. என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். My sheep will hear the voice. நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடியால் நாம் அவருடைய ஆடுகளா இல்லை, தேவன் நமக்கு மேய்ப்பராக இல்லை. The Lord is not a shepherd and we are not a sheep because we do not hearken to His voice diligently. அவருடைய சத்தத்தை கேட்கிறதான ஆடுகள் ஒரு நாளும் அவைகள் விலகி போவதே இல்லை. The sheep which hear the voice of the shepherd will never go astray. அது வழி விலகி போகும். தேவன் அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்காம இருக்கும்போது, பாருங்கள், இந்த ஆடுகளுக்கு ஒரு சுபாவம் இருக்கிறது, அது அப்படியே வழி விலகி போய்விடும். When the sheep, they have a nature that to err from the way when they do not hear the voice of the shepherd. நாம் அந்த காரியத்தை குறித்து சகரியாவில் நம்ம வாசிக்க முடியும். Concerning this thing, we can read in Zechariah. அந்த சகரியாவில் நம்ம வாசிக்கும் பொழுது ஆடுகள் சிதறண்டு போகிறது. And in Zechariah it is mentioned the sheep are scattered. ஆடுகள் வழி தப்பி போகிறது. And the sheep err from the way. ஏன் அப்படி வழி தப்பி போகிறது? Why are they going astray? காரணம், மேய்ப்பனுடைய சத்தத்தை அது சரியான முறையில் கவனிக்கிறது இல்ல. Because he is not paying attention to the voice of the shepherd. மேய்ப்பனுடைய சத்தத்தை அது சரியான முறையில் கவனிக்காதபடியினால் தானாகவே அது வழி தப்பி போகுது. It is going astray because it did not pay attention to the voice of the சகரியா shepherd. 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். Zechariah 10:2. சுலபங்கள் அபத்தமானதை சொல்லிற்று, குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தரித்தார்கள், சொப்பனக்காரர் வீணானதை சொல்லி ஏத்தமாக தேற்றிலும் பண்ணினார்கள், ஆவியால் ஜனங்கள் ஆடுகளைப் போல சிதறி மேய்ப்பனில்லாததினால் சிறுமைப்பட்டார்கள். பாருங்கள், மேய்ப்பனில்லாதபடியினால் அவைகள் சிதறி போய்விட்டது. The sheep were scattered because of the lack of shepherd. இது ஆடுகளுடைய ஒரு சுபாவம். This is the nature of the sheep. அது அப்படியே சிதறி வழி தப்பி போயிட்டே இருக்கும். It will be scattered and going astray. இதுக்கு காரணம், அது மேய்ப்பனுடைய சத்தத்தை சரியான முறையில் கவனிக்கிறது இல்ல. The reason for this is they do not pay attention to the voice of the shepherd. இன்னொரு காரணம், மேய்ப்பன் அங்க இல்ல. Another reason is the shepherd is not there. இல்லாத நிலவரத்தில் அது வழி போய்விட்டார். And in the shepherdless state they were going astray. அதனால தான் இங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, நீ என்னுடைய சத்தத்தை கவனமாய் கேட்டால், That is why the word of the Lord says, if you hearken to me, நீ voice வழி தப்பி diligently, போக மாட்டாய். you will not go astray. நீ என்னுடைய சத்தத்தை கவனமாய் நீ கேட்டால், If you hearken to my voice diligently, நீ சிதறண்டு போக மாட்டாய். you will not be scattered. நீ என்னுடைய சத்தத்தை கவனமாய் கேட்டால், If you hearken to my voice diligently,
மேய்ப்பனாகவும் நாம் அவருக்கு ஆடுகளாகவும் மாறுகிறோம். When we hearken to the voice of the Lord, He becomes our shepherd and we become His sheep. அடுத்ததாக நாம் வேத வசனத்தில் வாசிக்கும் பொழுது Next when we read the scripture, இந்த ஆடுகள் அடுத்த காரியங்களை குறித்து வாசிக்கிறோம். அது எனக்கு பின் செல்லும் என்று சொல்லுகிறார். and He says, the sheep, my sheep will follow me. வாசிகள் 4ஆம் வசனத்தை, யோவான் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். John 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. ஆடுகள் அவனுக்கு பின் செல்கிறது. The sheep followed Him. அப்போ மேய்ப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மேய்ப்பனாக இருந்தால் நாம் அவருக்கு பின் செல்ல வேண்டியது அவசியம். When Jesus Christ is a shepherd, we have to follow Him. நாம் அவருக்கு பின் செல்லாமல் நான் ஆண்டவருக்கு ஆடு, அவர் என்னுடைய மேய்ப்பன் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. Without following Him, if we say that we are a sheep and He is a shepherd, we cannot நாம் accept. அவருடைய ஆடுகளாக இருந்தால் அந்த ஆடுகள் அவரை பின் செல்லக்கூடியதாக இருக்கும். If we be a shepherd, we will be following Him. நம்முடைய ஆண்டவர் தான் நமக்கு முன்பாக நடந்து போகிறார். It is the Lord who goes before us. பாருங்கள், இந்த உலகத்தில் நம்ம இந்தியாவுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆடுகள் முன்னாடி விட்டுட்டு பின்னாடி என்ன செய்வாங்க? மேய்ப்பர்கள் போவாங்க. In India, they let the sheep go before them and the shepherds will follow them. மற்ற ராஜ்யங்களில் நான் இவ்விதமாய் கேள்விப்பட்டிருக்கிறேன். மேய்ப்பர்கள் முன்னாடி போவாங்க, யார் பின்னாடி வரும்? ஆடுகள் வரும். In other countries, the shepherd will go first and the sheep will follow. ஏனென்றால் அந்த மேய்ப்பனை யார் பின்பற்றுவா? அப்படியே இந்த ஆடுகள் பின்பற்றி போய்க்கொண்டே இருக்கும். The sheep will follow the shepherd and going after இந்த them. மேய்ப்பனுக்கு தான் வழி தெரியும். Only the shepherd knows the way. அந்த மேய்ப்பன் முன்னாடி போவார். That is why the shepherd will go first. அப்போ இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக செய்கிறார். And this is the Lord Jesus Christ does நமக்கு before us. முன்பாக ஆண்டவர் பரத்துக்கு ஏறி சென்று விட்டார். And before us, He has already ascended to நமக்கு heaven. முன்பாக அவர் பின்பற்றும்படியான மாதிரியை வைத்துவிட்டு போயிருக்கிறார். And He has set an example before us for us to நாம் follow. அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி போகும்பொழுது நாமும் உயிர்த்தெழுந்தவர்களில் முதற் பலன்களாய் மாறுவோம். And we will also be the first among the dead when we follow His footsteps. அவர் முதற் பலனாய் அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். And He was already made into the first அப்ப fruit. நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும் பொழுது நாமும் முதற் பலன்களாய் உயிர்த்தெழுவோம். And we will also raise up as the first fruits when we follow His footsteps. அதுதான் இந்த ஆடுகள் மேய்ப்பனை பின்பற்ற வேண்டும். That is why the sheep has to follow the இந்த shepherd. ஆடுகள் மேய்ப்பனை பின்பற்ற வேண்டும் என்றால் And if the sheep have to follow the shepherd, இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? what does Lord Jesus say? ஒருவன் என்னை பின்பற்றினால், If anyone follows me, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை என்ன செய்ய வேண்டும்? பின்பற்ற வேண்டும். if any man wants to follow me, he has to take up his cross and follow me. ஆடுகள் ஆண்டவருக்கு பின் செல்கிறார். The sheep are going after the Lord. அப்படி பின் செல்ல வேண்டும் என்றால் ஆண்டவர் ஒரு கண்டிஷன் கொடுக்கிறார். But if you follow the Lord, there is a condition. சிலுவையை சுமந்து கொண்டு அவன் எனக்கு பின் செல்ல வேண்டும். He has to bear his cross and follow Him. வாசிங்கள் லூக்கா 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். Luke 14:27. தன் சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். லூக்கா 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நாம் அதை வாசித்து கேட்டோம். In Luke 14:27, we just heard it. ஒருவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாவிட்டால் அவன் எப்படி இருக்க மாட்டான்? எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். A man cannot be a disciple who does not bear his cross and come on. ஆடுகள் இயேசுவை பின் செல்ல வேண்டும் என்றால் அது தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு போக வேண்டும். If the sheep have to follow the shepherd, he does bear the cross. அது தன் சிலுவை. It is his cross. இந்த ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலுவையை கொடுத்திருக்கிறார். The Lord has given everybody a cross. இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. A cross is given to everyone who follows Jesus. ஒருவேளை உங்களுக்கு உங்களுடைய கணவன் ஒரு சிலுவையாக இருக்கலாம். Perhaps your husband may be a cross unto you. ஒருவேளை உங்களுடைய மனைவி உங்களுக்கு ஒரு சிலுவையாக இருக்கலாம். Perhaps your wife may be a cross for you. இல்லாவிட்டால் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய தாய் தகப்பன்மார் உங்களுக்கு ஒரு சிலுவையாக இருக்கலாம். Otherwise, in your family, your parents may be a cross to you. இல்லாவிட்டால் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு சிலுவையாக இருக்கலாம். Or your children may be a cross to you. உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் ஒருவேளை உங்களோட வேலை செய்கிறவர்கள் ஒரு சிலுவையாக கர்த்தர் கொடுத்திருக்கலாம். Your colleagues may be a cross unto you in your work spot. எப்படியாவது ஒரு சிலுவை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துதான் இருப்பார். The Lord will definitely would have given a cross to you. இந்த சிலுவைன்னு சொல்லும் பொழுது பாடு, கஷ்டம், நிந்தை, அவமானம், அதுதான் சிலுவை. And this cross means the labor and suffering and reproach. உங்களுக்கு அந்த சிலுவையை கர்த்தர் கொடுத்திருக்கிறான்னா அது பாடு, அது கஷ்டம், அது வேதனை, அது நிந்தை, அது குறை, அதை சகிக்க வேண்டும். If the Lord has given you a cross, that is the suffering and the grief and also அந்த சிலுவையை சுமக்க வேண்டும். you have to bear the cross. இது கர்த்தர் உனக்கு கொடுத்ததான சிலுவை. This is the cross given by the Lord to you. அந்த சிலுவை எனக்கு வேண்டாம்னு சொல்ல முடியாது. You cannot say that I do not need this cross. எனக்கு இந்த மனைவி வேண்டாம்னு சொல்ல முடியாது. You cannot say I don't need
இடத்துல கர்த்தர் ஒரு சிலுவையை கொடுத்திருப்பார். Some are saying that I do not have a husband or wife, I am free, but the Lord would have given a cross in your body. ஹஸ்பண்ட் ரொம்ப சுமூகமா இருக்கலாம், ஒய்ஃப் உங்களுக்கு ரொம்ப சுமூகமா இருக்கலாம், குடும்பத்துல பிள்ளைகள் உங்களுக்கு சுமூகமா இருக்கலாம், தாய் தகப்பன்மார்கள் உங்களுக்கு அனுகூலமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் வேற ஒரு இடத்துல உங்களுக்கு சிலுவை வைத்திருப்பார். And everybody in your family may be in favor of you, but the Lord would have kept the cross somewhere else for you. இது எதற்காக ஆண்டவர் அந்த சிலுவையை வைக்கிறார்? Why the Lord is giving this cross? இதை நம்ம சந்தோஷத்தோட சுமக்க வேண்டும். And we have to bear this cross with joy. இந்த சிலுவையை சுமக்க பிரியமானவர்களே, நாம் இயேசுவை பின்பற்றுவோம். As we keep bearing this cross, we will follow Jesus. நம்முடைய கிறிஸ்துவினுடைய பாடுகளுக்கு பங்குள்ளவர்களாய் மாறுவோம். And we will become partakers of the suffering of Christ. கிறிஸ்துவினுடைய நிந்தைக்கு பங்குள்ளவர்களாய் மாறுவோம். We will become the partakers of this reproach. இயேசு நமக்காக சகித்தது போல சுமந்தது போல நாமும் சுமக்க வேண்டும். We too also must bear as the Lord Jesus Christ did. இயேசு நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்தார். Jesus said Christ did bear our sins for us. அப்படியானால் நம்ம சுமக்க வேண்டாமா? Should we not bear them? இயேசு நமக்காக அக்கிரமங்களை சுமந்தார். Jesus bore our iniquities for us. அப்படியானால் நாம் மற்றவருடைய அக்கிரமங்களை சுமக்க வேண்டாமா? That be so, we should not bear the iniquity of others. இயேசு நமக்காக அவர் நம்முடைய விலகினங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வியாதிகளை அவர் சுமந்தார். Jesus took up all our infirmities and bore all our sickness for us. வேத வசனத்தில் அதற்கு பல ஆதாரங்களை நாம் வாசிக்க முடியும். And we can read many proofs in the scripture for us. வாசிங்கள் ஏசாயா 53:4 வசனத்தில் வாசிக்கும் பொழுது நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். In Isaiah 53:4 we can read about that. நம்முடைய துக்கங்களை எல்லாம் அவர் சுமக்கிறார். He bore all our griefs. அவர் நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார் என்று 11 வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 53:11 வாசிக்க முடியும். In Isaiah 53:11 we can see that he bore our iniquities. அவர் அநேகருடைய பாவத்தை சுமந்தார் என்று 12 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. In the 12th verse it's mentioned that he bore the sins of many. இப்படி பாருங்கள், இயேசு கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு அவர் இந்த உலகத்தில் அவர் வெளிப்பட்டார். Jesus Christ came into this world to bear the sins of many. எபிரேயர் 9:28 வசனத்தை நாம் வாசிப்போம். Hebrews 9:28. எபிரேயர் 9:28 வசனம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு, And the Christ to bear all the sins of many. இந்த சுமந்து அந்த பாவ பாரத்தை கர்த்தர் தீர்த்து விடுகிறார். He bore the sins and he is finishing them off. அது அப்படியே சுமந்து வச்சுக்கிட்டே இல்ல, He did not keep bearing அந்த them. பாவத்துக்கு ஒரு பரிகாரம் உண்டாக்கி விட்டார். And he has got a solution for that. அவருடைய சரீரம், That is his body. அவருடைய சரீரத்துல அவர் மரித்ததனால் அதுக்கு ஒரு பரிகாரம் உண்டாயிடுச்சு. As he died in his body, a solution for that happened. இயேசு நம்மை சுமந்தார், நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்தார். அப்ப நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சுமக்க வேண்டாமா? Jesus bore all our sins. Should we not then bear a little bit of sin for us? நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினரை நம்ம சுமக்க வேண்டாமா? And should we not bear the sins of நம்முடைய members of the குடும்பத்தில் family? இருக்கிறதான உறவினர்களை நம்ம சுமக்க வேண்டாமா? Should we not bear a relation அவங்க with them? செய்கிறதான தவறுகளை நம்ம சுமக்க முடியும் வேண்டாமா? And should we not bear the faults of others? என்னால வேண்டாம், என்னால முடியாது அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா தன் சிலுவையை நீ சுமக்காதபடியினால் இயேசுவை பின்பற்றவில்லை, நீ வழி விலகி போவாய். If you say that I cannot bear it, you are not following the Lord and you will go astray. நீ சிலுவையை சுமக்காதபடியினால் தேவனுடைய ஆடு அல்ல. As you have not borne the cross, you are not the sheep of the Lord. நீ அவர் உனக்கு மேய்ப்பனாக இருக்க முடியாது. He cannot be your shepherd. ஆண்டவர் உனக்கு மேய்ப்பனாக இருக்க வேண்டும் என்றால் நீ அவர் சுமந்தது போல உன்னுடைய சிலுவையை சுமக்கும்படியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். And you have to offer to bear his cross as he did. If he wants இந்த சிலுவையை கர்த்தர் கட்டாயப்படுத்தி சுமக்க வைக்கிறது இல்ல. நாம் எந்த அளவுக்கு சிலுவையை சுமக்கிறோமோ, எந்த அளவுக்கு பாடுபடுகிறோமோ, அந்த அளவுக்கு பரலோக ராஜ்யத்தில் மகிமையும் கனத்தையும் புகழ்ச்சியும் கர்த்தர் வைத்திருக்கிறார். The more we bear the cross, the more we suffer. To that extent, the Lord has kept joy in the heaven. அதனால்தான் அப்போஸ்தலன் சொல்கிறார், ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படப் போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. Therefore, the apostle says that the suffering of the present time is not comparable to the sorrow of the. அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். If we suffer with him, we will also reign with him. பிரியமானவர்களே, நம்மை கிறிஸ்துவினுடைய பாடுகளுக்கு பங்குள்ளவர்களாக கர்த்தர் மாற்றி நம்மை மகிமையினாலும் கனத்தினாலும் மேன்மையினாலும் கர்த்தர் முடி சூட்டுகிறார். The Lord is making us a partakers of his sin, sufferings, and his glory. Crowning us with எவ்வளவு glory. பெரிய பாக்கியம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். See what a great blessing the Lord has given us. நான் என்னுடைய கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த சிலுவையை சந்தோஷமாய் சுமப்பேன் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? Therefore, how many of you can say that I will joyfully bear the என்னுடைய cross ஆண்டவர் எனக்காக சுமந்தது போல as the Lord bear for me? நான் கர்த்தர் எனக்கு கொடுத்த சிலுவையை சந்தோஷமாய் சுமப்பேன்.
ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த சிலுவைக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். Therefore you say, Lord, thanks for the cross you have given me. ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த மனைவியாகிய சிலுவைக்காய் ஸ்தோத்திரம். Lord, I thank you for the wife, the cross you have given me. எனக்கு நீர் ஆண்டவரே கொடுத்த புருஷனாகிய சிலுவைக்காய் ஸ்தோத்திரம். Lord, I thank you for the husband, the cross you have given me. சொல்லுகிறீங்களா? ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த சிலுவைக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்ல விரும்புகிற கரங்களை வைத்து ஸ்தோத்திரிப்போம். சந்தோஷமா சொல்லுங்கள், துக்கமா இல்ல, சந்தோஷமாய் ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த சிலுவைக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். பாருங்கள், அநேகர் தங்களுடைய கரங்களை உயர்த்தி இருக்கிறார். Many have lifted up their hands. சிலுவையை நாம் சுமக்கும் பொழுது இயேசுவை நாம் பின் செல்கிறோம். When we bear the cross, we follow Jesus. நாம் அவருடைய ஆடுகளாக மாறுகிறோம். We become a sheep. தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஒரு நன்மையும் குறைவிடாத காரணம் கர்த்தர் உன்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார். And you child of God, you do not want any good thing. The reason being the Lord is your shepherd. கர்த்தருடைய ஆடாக நாம் இருக்கும் பொழுது அவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். நாம் தாழ்ச்சி அடைவதில்லை. When we are a sheep and he is a shepherd, we will never have any want. அடுத்ததாக இந்த ஆடை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆடு என்னுடையவைகளால் அறியப்பட்டிருக்கும், என்னை நன்றாக அறிந்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். The Lord says, my sheep will know me well. 15ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். John 10:15. நான் என்னுடையவைகள் அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். என்னுடையவைகளால் நான் அறியப்பட்டிருக்கிறேன். I am known by mine. ஆடுகளுக்கு மேய்ப்பன் யார் என்று தெரியும். A sheep knows who is the shepherd. அவருடைய பலன் என்ன என்று தெரியும். And they know his strength. அவருடைய மேன்மையை தெரியும். They know his excellency. ஆடுகள் நன்றாக தன்னுடைய மேய்ப்பனை அறிந்திருக்கிறார். And the sheep knew very well about their shepherd. ஆனால் அநேக தேவஜனங்களுக்கு கர்த்தரை குறித்ததான சரியான அறிவு இல்லை. But many children of God do not have the right revelation or understanding about God. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கோபப்படுகிறார். The Lord was wroth with Israel. ஆடு தன்னுடைய எஜமானனை அறியும். And the sheep know the shepherd. கழுதை தன்னுடைய முன்னணியை அறியும். And ஆனால் என் ஜனங்களுக்கோ ஒரு அறிவும் கிடையாது. And as is major, but my people do not have என் any ஜனங்களுக்கு knowledge. ஒரு அறிவும் இல்லை என்று ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார். In Isaiah chapter 1 verse 3, the Lord says, ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்கிறார். the Lord does many miracles. ஆண்டவர் அவர்களோடு பேசுகிறார். He spoke with them. கர்த்தர் அவர்களை கூப்பிடுகிறார். The Lord is calling them. எங்களுக்கு யார் கூப்பிடுறாங்க, நம்முடைய ஆண்டவர் யாரு ஒண்ணுமே தெரியல. But they do not know who is calling them and who is the Lord. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, மாடும் கழுதெல்லாம் தெரியும், என் ஜனங்களுக்கு என்னை பத்தி அறிவே கிடையாதுன்னு சொல்றாரு. That is why the Lord says, my people do not have understanding of me, but the sheep have. பரிசுத்த பவுல் என்ன சொல்றார் தெரியுமா? What is the holy நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவே. I know whom I believe. அவருக்கு தான் விசுவாசிக்கிறவர் யார் என்பது நிச்சயம், முழு நிச்சயம் இருந்தார். And he had the full assurance as to whom he believes. அவர் சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவே. Therefore he says, I know whom I believe. என்னுடைய எல்லாவற்றையும் நான் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துறேன். I have committed everything in his hands. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 2 Timothy 1:30. அது நிமித்தம் நான் 2 தீமோத்தேயு 1:12. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் நான் வெட்கப்படுவதில்லை, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். I am not ashamed, I know whom I believe. நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்த நாள் வரைக்கும் காக்க வல்லவராய் இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். And I am persuaded that he is able to keep that which I have committed into him against the day. இதுதான் பரிசுத்த பவுல் ஆண்டவரை குறித்து சொல்லுகிறதான வார்த்தையாக இருக்கிறார். And this is St. Paul's words about Jesus. ஆண்டவரை அவர் அறிந்திருக்கிறபடி நான் சொல்றார், நான் வெட்கப்படுவதில்லை என்று அவர் சொல்கிறார். As he knows the Lord, he says, I am not ashamed. நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறபடி நான் எனக்கு தெரியும், நான் எந்த காரியத்தை ஆண்டவரிடத்தில் கொடுத்தாலும் அதை அந்த நாள் வரைக்கும், முடிவு நாள் வரைக்கும் அவர் பாதுகாக்க வல்லவர். நான் நிச்சயித்திருக்கிறேன். He is persuaded that he said the Lord is able to keep that which is committed into him as he knows him. நீங்க ஒரு பேங்க்ல ஒரு பொருள் போடுகிறீர்கள். If you are investing something in a bank, அது பாதுகாப்பா இருக்கும் என்று தெரிந்தாதான் நீங்க அந்த பேங்க்ல என்ன செய்வீர்கள், அந்த பொருளை கொண்டு போய் வைப்பீர்கள். you will deposit that thing in the bank only if you know if it will be safe. ஆனால் அந்த பேங்க் பாதுகாப்பாக இருக்காதுன்னு சொல்லி ஒரு சந்தேகம் வந்தா கூட உங்களுடைய பொருளை நீங்க என்ன செய்ய மாட்டீர்கள், அங்க வைக்க மாட்டீங்க. And you will not keep the thing in the bank if you feel that it is unsafe in that bank. அப்போ அந்த பேங்கை குறித்து சரியான அறிவு இருந்தால் தைரியமாய் கொண்டு போய் வைப்பார். If you have proper knowledge about the bank, boldly you will keep that thing there. நாம் நம்முடைய ஆண்டவரை குறித்து சரியான ஒரு அறிவு இருந்தால் நமக்குரிய எல்லாவற்றையும் நாம் ஆண்டவருக்கு கொடுப்போம். We will give everything that belongs to us to the Lord if we have proper knowledge of him. ஆத்மா சரீரத்தை ஆண்டவருக்கு கொடுப்போம். We will commit our body, soul, spirit to him.
everything to have, we will not have any problems. பயமும் நமக்கு இருக்கவே இருக்காது. We will not have any trouble or fear. ஓ, பிசாசு கூட பாருங்கள் ஆண்டவரை குறித்து நல்ல அறிவு இருக்கிறார். Even the devil has a very good knowledge about God. 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பிசாசு பிடித்தவன் சொல்கிறான், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று நான் அறிவேன். And Mark 1:14, one verse next by the devil says, I know you are the Holy One. பிசாசு கிட்ட வர்றதுக்கே பயப்படுகிறான். That is why the devil is afraid to get near. ஏனென்றால் அவர் பரிசுத்தர், தேவனுடைய பரிசுத்தர். Because he is the Holy One of the Lord. தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு அந்த அறிவு வேண்டாம். And we the children of God should நம்முடைய have ஆண்டவர் knowledge. பரிசுத்தர். Our Lord is holy. அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். We should also be holy as he is holy. அந்த அறிவு நமக்கு இருந்தால் நம்முடைய ஜீவிதத்தை நாம் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வோம். If we have that knowledge, we will keep our life holy. ஓ, அசுத்தத்துக்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம். We will not give room to uncleanness. ஆண்டவர் பரிசுத்தர் என்கிற அறிவு இல்லாதபடியால் தான் இன்றைக்கு அநேகர் இந்த உலகத்தினுடைய அநேக அசுத்தங்களுக்கு பாவங்களுக்கு இடம் கொடுக்கிறார்கள். Many are giving room to the uncleanness of the sins of this world because they do not அவர் have the knowledge. தீமையை பார்க்காத சுத்த கண்ணு. He is a purer eyes than he can behold. அவர்கள் சேராபீன்கள் எல்லாம் சேர்ந்து கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஆர்த்து கோஷித்துக் கொண்டிருக்கிறார்கள். That is why all the cherubims are unceasingly shouting. நாம் நம்முடைய ஆண்டவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அறிக்கை செய்ய வேண்டும். And we have to confess the Lord is holy, holy, holy. நீங்கள் என்னுடைய ஆண்டவர் பரிசுத்தர் என்று சொல்லும் பொழுது பிசாசின் வல்லமைகள் தான் நடுங்கும். When you confess that the Lord is holy, all the powers of the devil will be இந்த shaken. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே ஒருத்தர் பரிசுத்தர் இல்லை. Beneath the heaven and above the earth, no one is holy. ஓ, நம்முடைய ஆண்டவரை தவிர ஒருவனும் பரிசுத்தர் இல்லை. Besides our Lord, none is holy. ஓ, கர்த்தரே பரிசுத்தராய் இருக்கிறார். Lord is holy. ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர் என்று கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுவோமா? For 2 minutes, let's say our Lord is holy, holy. கர்த்தர் பரிசுத்தர், Our Lord is holy. அவர் பரிசுத்தர், He is holy. நாம் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லும் பொழுது பாதாளத்தின் வல்லமைகள் வெட்கப்படுகிறது. When we say He is holy, all the powers of the grave will be shaken. நாம் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆர்த்து கோஷிக்கும் பொழுது பிசாசின் வல்லமைகள் நம்மை தீட்டுப்படுத்துகிற வல்லமைகள் வெட்கப்பட்டு ஓடுகிறது. When we shout that the Lord is holy, all the powers of the enemy will நாம் be. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆர்த்து கோஷிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்தத்தின் வல்லமை நம்முடைய சரீரத்தை தொடும். The power of His holiness will touch our body when we say the Lord is holy. நம்மோடு போராடுகிற அசுத்தத்தின் வல்லமைகளை அந்த பரிசுத்தத்தின் வல்லமை நீக்கி போடும். All the power of uncleanness which stand against us will be done away by நம்முடைய the power. கர்த்தர் பரிசுத்தர், Our Lord is holy. அவர் பரிசுத்தர், He is holy. அவர் பரிசுத்தர். He is holy. Hallelujah, 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 hallelujah. ஆமென். நம்முடைய ஆண்டவரை குறித்து சரியான ஒரு அறிவு இருந்தால் எந்த காரியத்திலும் நாம் பயப்படுவதில்லை. If we have a proper knowledge of our Lord, we will not fear anything. பாருங்கள், ஒரு முறை ஒரு மேகசினில் நான் இந்த சம்பவத்தை படித்தேன். I read this thing in a magazine once. ஒரு சிறிய பிள்ளை அவள் ஒரு முறை விமானத்தில் அவள் பயணம் செய்து கொண்டிருந்தாள். A child was traveling in a plane. அவளோடு கூட சக பிரயாணிகள் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். Fellow travelers were also there. அப்படி அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கும் திடீரென்று அந்த விமானம் ஒரு விபத்துக்குள் சிக்கிக்கொண்டது. While they were traveling, suddenly there was an accident in the plane. அப்போ எல்லாரும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த விமானம் ஆபத்துக்குள்ளாக சிக்க போகிறது, நீங்கள் எல்லாரும் ஆண்டவர் கடவுளை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லி. And there was an announcement to the passengers, you call unto the Lord because there is going to be a danger. அந்த முன்னறிவிப்பு கொடுக்கப்பட்டது. And they were announced. எல்லாரும் பயந்து போய் தேவ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். They were all afraid and they started calling unto the Lord. பயந்து அங்கும் இங்குமாய் ஓடுகிறார். Some were running here and there. எல்லாருடைய கண்களிலும் மரண பீதி. And all had the fear of death. நேரத்துல விமானம் அது போய் மோதி அழிய போகிறது. In a short while it's going to be destroyed. மரிக்க போகிறோம். We are all going to die. எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. இந்த பிள்ளை மாத்திரம் தன்னுடைய சீட்ல அப்படியே பார்த்து கொண்டே அமைதியா இருந்தார். While everyone was afraid, this child was very quiet and she was அவளுக்கு observing. எந்த பயமும் இல்லை. She did not have any fear. அவளுக்கு அவருடைய முகத்தை பார்த்தவங்க பக்கத்துல இருக்கிறவங்க கேட்கிறாங்க, நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போகிறோமே, உனக்கு பயமே இல்லையா? And the other passenger asked her, we are going to die in a short while. Are you not afraid? பயமே படாம இப்படி உட்கார்ந்திருக்கிறாய். How can you sit like this? அவள் அமைதியாக இருந்தாள். She was quiet. திரும்பவும் கேட்கிறாங்க, கொஞ்சம் கூட உனக்கு பயம் கிடையாதா? And again they asked her, do you not have any little fear also? என்ன சொன்னார் தெரியுமா? You know what she said? உங்களுக்கு தெரியுமா எங்க அப்பா யாரு தெரியுமா? You know who my father is? அப்பா யாரு? உங்க அப்பா யாரு? Who is your father? அவள் சொன்னாள்,
இந்த விமானத்தை ஓட்டுகிற பைலட் தான் என்னுடைய தகப்பன். And my father is the pilot who drives this plane. எவ்வளவு காற்று மோதினாலும், And whatever winds may, எவ்வளவு மழை பெய்தாலும், whatever rains may, எவ்வளவு பெரிய புயல் அடித்தாலும், whatever tempest may come, என்னுடைய தகப்பன் என்னை பத்திரமாய் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பார். my father will take me home safely. அவளுக்கு தன்னுடைய தகப்பனை குறித்து அவ்வளவு நிச்சயம் இருந்தது. She had such a confidence about her father. என்னுடைய பிள்ளையே, அவளுக்கு தகப்பனை குறித்த அந்த அறிவு அவளை தைரியமாய் இருக்க வைத்தது. The knowledge about her father made her to be bold. என்னுடைய பிள்ளையே, சர்வவல்லமையுள்ள பிதாவை குறித்ததான அந்த அறிவு நமக்கு உண்டோ? Do we have the knowledge of the Father Almighty? கலக்கத்திலும் போராட்டத்திலும் சிக்கலிலும் சிக்கி இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உனக்குள்ள அந்த விசுவாசம் உண்டோ? Dear child of God, do you have that faith in you? என்னுடைய தகப்பன் என்னை பாதுகாக்க வல்லமையுடையவர் என்று நீ விசுவாசிக்கிறாயா? Are you believing that your father is able to save you? என்னை பத்திரமாய் அவர் அக்கறை கொண்டு போய் சேர்க்க வல்லவர் என்று நீ விசுவாசிக்கிறாயா? Do you believe that he is able to take you to the other shore? அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் பாதுகாக்க வல்லவர் என்று நீ விசுவாசிக்கிறாயா? Do you believe that he is able to keep that which you committed unto him? அப்படி நீ விசுவாசித்தால் நீ தைரியமாய் சொல், நான் விசுவாசிக்கிறவரை நான் என்று அறிவேன். If you believe that, you boldly declare, I know whom I believe. விசுவாசிக்கிறவரை நான் என்று அறிவேன். I know whom I believe. ஓ, அவரிடத்தில் கொடுத்ததை அவர் அந்த நாள் வரைக்கும் பாதுகாக்க வல்லவர். He is able to keep that which I committed unto him unto that day. அவர் என்னை காக்க வல்லவர். He is able to keep me. அவர் என்னை நடத்த வல்லவர். He is able to lead me. அவர் என்னை தப்புவிக்க வல்லவர். He is able to deliver me. அவர் என்னை ரட்சிக்க வல்லவர். He is able to save me. ஆமென். அதுதான் நம்முடைய ஆண்டவரை குறித்து நாம் கொண்டிருக்கிறதான அறிவாக இருக்கிறது. And that is the knowledge we have concerning இந்த the Lord. அறிவு நமக்கு இருக்கும் பொழுது நாம் பயப்படுவதே இல்லை. If we have this knowledge, we do not fear. ஓ, நம்மை முற்றிலுமாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். We actually commit ourselves to him. இந்த அறிவு இருந்தால் நாம் அவருடைய ஆடுகள், அவர் நம்முடைய மேய்ப்பராக இருப்பார். If we have this knowledge, we are a sheep, he will be a அவர் shepherd. மேய்ப்பராக இருக்கிறபடியால் ஒரு நன்மையும் நமக்கு குறைவு வராது. As he is a shepherd, we will not lack any good thing. அடுத்ததாக இந்த ஆடுகளை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது Next we will meditate about the sheep. இந்த ஆடுகள் அதுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக எந்த தற்காப்பு ஆயுதமும் இல்லை. And these sheep do not have any protection or any weapon to தன்னை protect தாக்க themselves. வருகிறதான அந்த விலங்குகளை, கொடிய விலங்குகளை கூட அது தாக்கும்படியாக அதுக்கு எந்த ஸ்பெஷல் வெப்பனும் ஆண்டவர் கொடுக்கவில்லை சரீரத்தில். The Lord did not give any special weapon in the body to protect or attack இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் கூட ஏதாவது ஒரு தன்னை காத்துக்கொள்ளும்படியாக ஒரு ஆயுதத்தை ஆண்டவர் சரீரத்தில் கொடுத்திருப்பார். Even in this world we observe the Lord would have given a weapon to protect for self protection. பாருங்க, நாயை போய் நீங்க அடிக்க போனா அது உங்களை கடிக்கும். ஆயுதம் அது கடிக்கிறது, அது கடிக்கக்கூடியதா இருக்கு. If you ஒரு வெப்பன் ஆயுதம் கொடுத்திருக்கிறாரா? If you beat the dog, it will bite you because that is the weapon the Lord has நீங்க given. ஒரு கோழியை போய் பிடிக்க போனா கூட அது உங்களை என்ன செய்யும்? கொத்தும். If you can go to catch a hen, it will prick you. நீங்க மீன் பிடிக்கிறது ஈஸி நினைச்சிட்டு இருக்கீங்க. தெரியாதனமா ஒரு தடவை நான் போய் ஆத்துல மீன் பிடிக்க போனேன். ரெண்டு குத்து வாங்கினேன். Once I went to the river for fishing, but I got two stings in my hand. கொஞ்சம் தண்ணியில தான் அப்படி சொல்லி சின்ன கொஞ்சம் தண்ணி தான் இருந்துச்சுன்னு சொல்லி போய் கையை இப்படி வச்சா பாருங்க, ரெண்டு கையிலையும் ரெண்டு குத்து கிடைச்சிச்சு. I tried to catch the fish, but I got stung. மீனுக்கு கூட தன்னை காத்துக்கொள்ளும்படியாக ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The fish has a mechanism to protect itself. ஆனால் பாருங்கள், இந்த ஆட்டுக்குட்டிக்கு தன்னை காத்துக்கொள்ளும்படியாக ஒரு ஆயுதமும் இல்லை. But this sheep does not have any weapon to protect itself. தன்னை தாக்க வருகிறதான மிருகத்தை பதிலுக்கு தாக்கும்படியாக அதுக்கு தெரியாது. It did not know to attack back the evil beast which attacks. பலவிதமான அந்த பொல்லாத மிருகங்கள் கூக்குரல் சத்தத்தை கேட்கும் பொழுது அது பயப்படக்கூடியதா இருக்கும். And it fears the howling of the evil beasts. அது யாரையும் தாக்குவதில்லை. It will not attack anyone. அது சாந்தமுடையது. It is meek. அதுதான் அந்த ஆட்டுக்குட்டியுடைய சுபாவம். That is the nature of the sheep. நாம் அந்த ஆடுகளாக இருந்தால் இந்த சுபாவம் நமக்குள்ள இருக்க வேண்டும். We be that sheep, we should have this character in us. மற்றவர்களை தாக்க போகக்கூடாது. We should not go to attack others. பாருங்கள், சிலர் மற்றவர்களை தாக்குகிறார்கள். And many are attacking others today. வார்த்தைகளினால் தாக்குகிறார்கள். By words they are attacking. கிரியைகளினால் By தாக்குகிறார்கள். actions they are attacking. இப்படி நீங்கள் தாக்கினால் If you attack, ஆடு தேவனுடைய ஆடுகள் அல்ல. you are not the sheep of the Lord. அந்த ஆடுகளுக்கு மற்றவர்களை தாக்க தெரியாது. The sheep do not know to attack others. இந்த ஆடுகளுக்கு பாருங்கள், அது மற்றவர்களை தாக்கவும் செய்யாது. மற்ற மிருகங்கள் தாக்கினால் அதுக்கு தன்னை காத்துக்கொள்ளவும் தெரியாது. Sheep do not know to attack others and it does not know to protect itself when others attack. பாருங்க, சில மிருகங்கள் எல்லாம் தாக்க வரும்போது மானெல்லாம் ஸ்பீடா ஓடும். And some animals will run fastly to attack. அந்த வேகம் அதை பாதுகாக்கக்கூடியதா. That speed will protect. ஆடுகள் ஸ்பீடா ஓடக்கூட
What assurance did he have? ஒரு ஆடை பிடிக்கிறதுக்காக 99 ஆடுடைய காரியத்தை குறித்து அவர் கவலைப்படவே இல்லை. He was careless about the things of the 99 sheep to catch this one lost sheep. பாருங்கள், இந்த ஆடை விட்டுட்டு அவர் அங்க போகிறார். He left all the sheep behind and he goes after that ஆடை sheep. தேடி அவர் போகிறார். He went seeking after that sheep. ஆனால் இந்த ஆடுகளுக்கு நல்ல தைரியம் இருக்கிறது. But these sheep had a great boldness. எங்களுக்கு பாதுகாத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு சரியாக எந்த ஆயுதமும் இல்லை. We do not have any weapon to protect us. எங்களுக்கு மற்றவர்களை தாக்கவும் தெரியாது. We do not know to attack others also. ஆனால் எங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. There is protection for us. இந்த ஆடு தனக்கு பாதுகாப்பாக எதை சொல்லுங்கள் பார்ப்போம். When you say what does the sheep will mention as protection for him? இந்த ஆடு சொல்லும், எனக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். The sheep will say, I have a shepherd. என்னை பாதுகாக்கும்படியாக, To protect me. என்னை துஷ்ட மிருகங்களிலிருந்து தப்புவிக்கும்படியாக, Deliver me from the evil beast. ஓ என்னுடைய யுத்தத்தை செய்யும்படியாக எனக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். I have a shepherd to do my battle. எத்தனை பேருக்கு அப்படி சொல்ல முடியும்? How many of you can say? அப்படி சொல்ல விரும்புகிறவர்கள் கொஞ்ச நேரம் நம்முடைய கால்களை முடக்குவோமா? Let us bow our knees for a while. நம்முடைய கண்களை மூடி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். Close our eyes now for us. ஆண்டவரே, நான் உம்முடைய ஆடு. ஆண்டவரே, Lord, I am your sheep. ஓ நான் யாரையும் தாக்குவதில்லை. I don't attack others, Lord. என்னுடைய பாதுகாப்பு நீர்தான். You are my protection. நீர்தான் எனக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கிறீர். And you are the feeding நீர்தான் me. என்னை நடத்தி வருகிறீர். You are the one who is leading me. ஓ பொல்லாத வல்லமைகள் என்னை தாக்காதபடிக்கு என்னை காக்கிற ஒரு மேய்ப்பனாக நீர் இருக்கிறீர். And you are the shepherd who protects me from the evil, wicked things. கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர். Lord is my shepherd. நான் தாழ்ச்சி அடையேன். I shall not want. கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர். Lord is my shepherd. நான் தாழ்ச்சி அடையேன். I shall not want. பயப்படுகிற தேவனுடைய பிள்ளையே, இந்த வசனத்தை நீ அறிக்கை செய்வாயாக. You confess this word boldly, dear child of ஓ God. கர்த்தர் உன்னுடைய யுத்தத்தை அவர் செய்ய விரும்புகிறார். Lord desires to do your நீ battle. சத்துருவை தாக்க வேண்டாம். You need not attack your enemy. கர்த்தர் உன்னுடைய பட்சத்தில் இருக்கிறார். Lord is on your side. உன்னுடைய சத்துருவுக்கு சத்துருவாய் அவர் கிரியை செய்வார். He will work as an enemy to your enemy. நான் நீ அவருடைய மேய்ச்சலின் ஆடாய் இருக்கிறாய். Therefore, you are the sheep of his அவர் pasture. உன்னுடைய மேய்ப்பனாக இருக்கிறார். He is your shepherd. ஒரு முறை தாவீது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். Once David was feeding his shepherd. ஆடுகளுக்கு விரோதமாக சிங்கம் ஓடி வந்தது. The lion came against the sheep. ஓ தாவீது அந்த சிங்கத்தை அடித்து கொன்று போட்டான். David killed the lion. அந்த ஆட்டுக்குட்டியை அவன் சிங்கத்தின் வாய்க்கு தப்பு வைத்தான். He